வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ரியல்மி பிராண்ட்லங்க 5i மாடலுங்க. கஸ்டமர் வந்து வண்டியில இருந்து உள்ள காட்டினது வந்து பாத்தீங்கன்னா சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. ஃபுல் டேமேஜுங்க. சென்டர் கேஸ்ல இருந்து அடி வாங்கியிருக்குங்க. வாங்க அதை எப்படி சரி பண்ணலாம்னு பாத்துடலாம். வாங்க இப்போ ஏதாவது சேஞ்ச் பண்றோம்னு பாத்துடலாம் வாங்க. பேக் டோருங்க, ஃபிங்கர் பிரிண்ட்டுங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் கேஸுங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. டிஸ்பிளேங்க, இதெல்லாம் தான் சும்மா பேசிட்டே இருக்கப்ப வேலை எதுவும் செய்ய மாட்டேங்கிறியப்பா. மாற்ற போகிறேங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா பழைய மொபைல் ஃபோன்ல இருந்துங்க எல்லா காம்பனண்ட்டும் ரிமூவ் பண்ணிங்க. புது சென்டர் கேஸ் சேஞ்ச் பண்ணி எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பழைய ஃபோன் பேக் டோர் எப்படி டேமேஜ் ஆகிருக்குதுன்னு பாருங்க. என்ன என்ன எழவி அது? இதுதான் அந்த பழைய கஸ்டமர் மொபைல் ஃபோனுங்க. இதுல இருந்தா ரிமூவ் பண்ணி எடுத்து புது கேஸ்ல எடுத்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோங்க. எப்படி அது பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ரிங்கர் கப் கழட்டிடலாங்க. எல்லா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிடலாங்க. இப்போ வாங்க இப்போ சிசி போர்ட் ரிமூவ் பண்ணிடலாங்க. சிசி போர்ட் ரொம்ப டெஸ்டா இருக்குங்க. ஒர்க் ஆகாதுன்னு தெரியலங்க. கடைசியில் செக் பண்ணி பார்க்கலாங்க. வல்ல 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 கிட்டா ஏய் போடா கிட்டா ஏய் எல்லா ஸ்க்ரூ கழட்டிடலாங்க. இப்போ வாயில ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. பேட்டரி கனெக்டர் ரிமூவ் பண்ணிடலாங்க. இப்போ பேட்டரி வெளியே எடுத்துடலாங்க. இப்போ பேட்டரி ஒன்றும் பெருசா டேமேஜ் ஆகலைங்க. இதுவே திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சந்தோஷம் பாரு அந்த கரடிக்கு. நெட்வொர்க் கேபிள் கொஞ்சம் வெளியே எடுத்து விட்டுலாங்க. சப்போர்ட் ஸ்டிப்பையும் டிஸ்பிளே ஸ்டிப்பையும் கனெக்டர்லேருந்து வெளியே எடுத்து விட்டுலாங்க. இப்போ மதர் போர்டை வெளியே எடுத்துடலாங்க. பேட்டரி கீழே இருக்கிற இந்த கவரை ரிமூவ் பண்ணிட்டுங்க. என்ன இழுவ ரொம்ப வலுவா இருக்குது. சப்போர்ட் ஸ்டிப்பை வெளியே எடுத்துடலாங்க. இப்போ வைப்ரேட்டர் வந்து இப்போ வெளியே எடுத்துடலாங்க. வால்யூம் பட்டன் ஸ்டிப்பை வெளியே எடுத்துடலாங்க. இப்போ வெளியே எடுத்தாச்சுங்க. இப்போ பவர் பட்டன் ஸ்டிப்பை வெளியே எடுத்துடலாங்க. இயர் ரிங்கர் ஸ்பீக்கரை வெளியே எடுத்துடலாங்க. இப்போ பழைய பிரேம்ல இருந்துங்க மதர் போர்டு சைட்ல இருந்து எல்லா காம்பனண்ட் வெளியே எடுத்தாச்சுங்க. வாங்க புது பிரேம்ல எல்லாம் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கலாங்க. நம்மள சுத்தி நிக்கிறானுங்களே இவனுக்கு பூரா கொலகாரனுங்க. நீ ஒண்ணும் பயப்படாத. என்ன எப்படியாச்சும் காப்பார். ஃபர்ஸ்ட் இயர் ரிங்கர் ஸ்பீக்கரை ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃப்ளக்ஸ் கேபிள் ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. பேஸ்ட் கொஞ்சம் பத்தலைங்க. பேஸ்ட் கொஞ்சம் திரும்ப அப்ளை பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டுலாங்க. ரிமூவ் பண்ணியாச்சுங்க. பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாங்க. வால்யூம் ப்ளக்ஸ் கேபிள் ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. பழைய சென்டர் கேஸ்லேருந்துங்க வெளியே எடுத்துக்கலாங்க. லவுட் ஸ்பீக்கருக்கு வர அவுட்டர் சீல்டு ரப்பரை வெளியே எடுத்துக்கலாங்க. கையோட சப்போர்ட்லேருந்துங்க ஸ்பீக்கருக்கு போகிற ப்ளக்ஸ் கேபிள் கனெக்டரை வெளியே எடுத்துடலாங்க. புது சென்டர் கேஸில் ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ சீல்டு ரப்பரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. சரியாக ஒட்டவில்லை என்றால் மாங்கு மாங்கு என்றும் ஒட்டவும். நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுலாங்க. ஏன்னா பழசுலேருந்து எடுத்தனால பேஸ்ட் கொஞ்சம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அதனால கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுலாங்க. வைப்ரேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க.
கடல்லே இல்லையா. பழைய ஃப்ரேம்லேருந்துங்க மைக் கீழே வர்ற கிளாத்தை வெளியே எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நாய்ஸ் ரிடியூஸ் பண்ணி கொடுக்குங்க. அதனால் இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. தலைமகனே கலங்காதே, தனிமை கண்டு மயங்காதே. சிம்ட்ரே உட்கார்ற அவுட்ரு ரப்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. என்னைய ஒரே இழுவு கேஸால இருக்குது. வாங்க மதர் போர்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. பில்டப் பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். இந்த ரெட் கலர் மார்க் பண்ணிக்கிற இடத்துலங்க மதர் போர்டு வந்து உட்கார்றது இல்லைங்க. அதனால் இந்த இடத்துல கிரைண்டிங் பண்ணி தான் நம்ம உட்கார வைக்கணுங்க. சரி, அதுக்கு முன்னாடி இந்த போர்டு வெளியே எடுத்துங்க. நம்ம வெளியே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டிங் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. வாங்க டிஸ்பிளே கனெக்டர் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடலாங்க. பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சுங்க. சிசி போர்டும் கனெக்ட் பண்ணியாச்சுங்க. வாங்க சார்ஜ் போட்டு பார்த்துடலாங்க. இப்போது ஓகேங்க, எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுங்க. நம்ம அடுத்து கிரைண்டிங் பண்ணிடலாங்க. டெப்த் பத்தலைங்க, இன்னும் கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணிக்கலாங்க. ப்ராக்சிமிட்டி சென்சார் வர இடத்துலங்க அந்த போட்டது போதுண்டா, பின்னாடி கொத்துருச்சு. ப்ராக்சிமிட்டி சென்சார் வர அந்த கிளாஸ் டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. மதர் போர்டு இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ மதர் போர்டு நல்லாவே உட்காருதுங்க, நல்லா சீட்டிங் ஆகுதுங்க. நெட்வொர்க் கேபிள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. சிசி போர்டு ஸ்ட்ரிப்பை இப்போ கனெக்ட் பண்ணிடலாங்க. இப்போது ஃப்ரேமுக்கு பேஸ்ட் போட்டாச்சுங்க. இப்போ டிஸ்பிளே ஒட்டிடலாங்க. டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பை இப்போ கனெக்ட் பண்ணிடலாங்க. பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போது பேட்ரி கனெக்டரை கனெக்ட் பண்ணிடலாங்க. சார்ஜ் போட்டு பார்த்துலாங்க. இப்போது சார்ஜ் ஏறுதுங்க, ஆனால் பேட்ரி சுத்தமாக லோவாக இருக்குங்க. பேட்டரியில் சார்ஜ் ரொம்ப லோவாக இருக்குதுங்க. அதனால் பேட்டரி பூஸ்டர் இல்லைங்க, பூஸ்ட் பண்ணி அப்புறம் எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போ வந்துட்டுங்க பேக் டோரில் எல்இடி ரிஃப்ளெக்டர் லென்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பேஸ்ட்டை தொடச்சி எடுத்துடலாங்க. வால்யூம் பட்டன் பவர் பட்டன் ரெண்டும் ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போது பேட்டரி ஆல்ரெடி சார்ஜ் ஆகிடுச்சிங்க. இப்போ மொபைல் ஆன் பண்ணி பார்த்துடலாங்க. மொபைல் இப்போ ஆன் ஆயிடுச்சுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுவரை